ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் நிறையா இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இதை வேக வைக்க போகிறோம். அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெட்டி வச்சிருந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. இது கூட பாசிப்பருப்பு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் சைட் பை சைட் பாசிப்பருப்பு கூட வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சு. அது இப்போ அதில் இருக்கிற ஃப்ளஷை நான் பண்ணுற மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது தொக்கு அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேங்க. வானலில் எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்த ஃப்ளஷ்ஷு, உப்பு, அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வேக வச்ச பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கணுங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ.